சாப்பாடு அதிகமா சாப்பிட்ட உடனே வெளில யாரும் போட முடியல. அளவா சாப்பிட்டா தானே நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். இந்த விநாயக பெருமாள் பச்சனை பலகாரத்தை நல்லா சாப்பிட்டுட்டு அரக்கனாகப்பட்டவே விரட்டி வருகிறான் என்று சொல்லி கைலாசத்தை விட்டு ஓடணும்னு முயற்சி பண்ணுதார். ஆனா இந்த பெருசாலி வாகனம் அவரை அழைத்து கொண்டு போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குன்னா அந்த விநாயக பெருமாளுக்கு அன்னைக்கு பார்க்க விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மக்கள் எல்லாம் விநாயக பெருமாளுக்கு மலையா கொண்டு வந்து பண்ட பலகாரத்தை குமிச்சிருக்காங்க. பண்ட பலகாரம்னா அதிரசம், முறுக்கு, லட்டு, பூந்தி, சிலப்பி, கொலக்கட்டை, மோத உருண்டை, அது போக எள்ளு உருண்டை, பொரி உருண்டை, வேர்க்கடலை, எள்ளு பொரி, அவலு, இப்படி என்னென்ன இருக்கோ அத்தனையும் விநாயக பெருமாளுக்கு மலையா குமிச்சிருக்காங்க. மிச்சரு, சேவு, சேவல் இத்தனையும் போட்டிருக்காங்க. அப்ப இத்தனை பலகாரத்தையும் உட்கார்ந்து விநாயக பெருமாள் ஒத்தையிலே அள்ளி படுமாறுறாரு. 2 கையால திங்காரு. அது போக இந்த தும்பிக்கு வேற ஒரு பக்கம் அதுவும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு பாத்தியா? இவர் சாப்பிட சாப்பிட இந்த பெருசாலி இப்படியே அவங்க ஒரு பூந்தியாவது போடுவாரா? அவங்க ஒரு வேர்க்கடலையாவது எடுத்து போடுவாரா? ஏ விநாயக பெருமாளே, மலையாருக்கு ஒத்தையிலே உட்கார்ந்து சாப்பிடுற காலம் பூரா அவன் தூக்கி சமைக்கிறையா? கொஞ்சமாவது அந்த அவலையாவது ஒண்ணு எடுத்து எனக்கு போடும். சரி, அது கூட வேண்டாம். ஒரு கடலையில ஒரு பொட்டு எடுத்து போடும் அப்படின்னு பாருங்க. அதுவா அவளே தரமாட்டோம்ங்க. சுண்டலா பேசாம நில்லு. இன்னைக்கு எனக்கு தான் விநாயகர் சதுர்த்தி. மக்கள் எல்லாம் எனக்கு தாயே இவ்வளவே படைச்சிருக்காங்க, நீ கேட்கலாமா? உமக்கு நாளைக்கு தர, இன்னைக்கு மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு விநாயக பெருமாளுக்கு கொடுக்கவே மனசு வரல. அப்ப இந்த பெருசாலி மனசுக்குள்ள நினைக்கி, ஏ விநாயக பெருமாளே, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா இந்த பூனைக்கு ஒரு காலம் வருமியா? காலம் வரும்போது காலம் வாடி நான் நச்சுன்னு அடிக்கல, நான் பெருசாலி இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு விநாயக பெருமாளையே பார்த்து கொஞ்ச நேரம் ஆச்சு. விநாயக பெருமாள் இருக்கக்கூடிய பண்ட பலகாரத்தை பூரா சாப்பிட்டுட்டாரு. ஒரு மிச்சர் துண்டு கூட கிடையாது. அவ்வளவே வலிச்சு சாப்பிட்டாரு பாருங்க. சாப்பிட்டு முடிக்க 30 முற்போடி தேவர்களும் ஓட்டம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தார் விநாயக பெருமாள், ஏ தேவர்களே, எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, ஆதிமூல கணபதி, உங்களுக்கு விவரம் தெரியாதா? உனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சாப்பாட போட்டது எல்லாத்தையும் மறந்துருங்க. அரக்கம் முன்னால விரட்டிக்கிட்டு வாரா. சிவபெருமானோட நாங்க எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம், நீ சாப்பிட்டுக்கிட்டா இருக்கீரு. வாரும் முன்னால வாரும், நாங்க போறோம் அப்படின்னு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ, மோசம் வந்து போச்சு. வந்ததே மோசம், வைகாசி மாசம் மாதிரி அரக்கனா நான் விரட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ, நேரம் பார்க்க இந்த பெருசாலி கிட்ட வேற நம்ம வம்பு பண்ணிட்டோமே. என்ன சொல்ல போகுதோ தெரியல. ஏ பெருசாலி, வா நம்ம போவோம். அரக்கம் பின்னால வாரானா? போறா, நீர் போறோம். நான் வரல. நீ வரலையா? நீ வராம நான் எப்படிதான் போக? உங்க கால் இருக்கலாம் ஓடும். ஒரு சுண்டல் கட்டு எனக்கு போட்டியரா? சரி, சுண்டல் வேண்டாம். இந்த பூம்பருப்புலையாவது ஒரு கடுகையாவது எனக்கு போட்டிருக்கலாம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம